எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குனருக்கு, கூட நடித்த நடிகர் எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நிறைய பேசணும் இந்த படத்தில் அப்படின்ட்டு நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இடையில ஒரு படப்பிடிப்பு நடுவில் அனுமதி வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சாலிகிராமத்துலாம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நான் 8 மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். அநேகமாக ஷார்ட் ரெடியாக இருக்கும். போனோன்னே போய் உள்ளே பூந்து நடிக்கணும் கேமராக்குள்ளே. இந்த படத்தில் எனக்கு என்னோட கதாபாத்திரம் வந்து நான் ஹீரோவோட தாய்மாவனாக நடிச்சிருக்கேன். படத்துக்குள்ள ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் இந்த கதை இயக்குனர் சக்திவேல் வந்து எனக்கு அவர் படம் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். ஒரு படம் வந்து ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ இருந்து எனக்கு அவரை தெரியும். அதனால் எல்லா படத்துலையுமே கூப்பிடுவார். பயணிகள் கவனிக்கலையும் ஒரு ரோல் கூப்பிட்டுருந்தாரு. அப்போ வந்து சூழ்நிலையினால் அதை பண்ண முடியல. இதில் வந்து முக்கியமான ஒரு ரோல் அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியாத நிறைய சம்பவம் இருக்குது. அதெல்லாம் வெளியில் சொல்லலாமா இல்லையான்னு ரொம்ப நாள் ஒரு யோசனை. ஏன்னா இது மிஸ்கின் சார் பேசும்போது நிறையா கொஞ்சம் இது மனிதர்கள் அப்படிலாம் மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த டைம் வந்து கரெக்டாக இல்லையான்னு இன்னும் புரியல. வேறு இது புதுவெளியில் மைக்கில் பேசலாமான்னு வேறு தெரியல. அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை சொல்லிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எப்படியும் மாட்டேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு தான். ஏன்னா அவருக்கு நடந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்தா. சின்ன பையன் எங்கள் ஊரில் ஒரு நாய் இருந்தது. எனக்கு அப்படி சொல்லி தான் பழக்கம். ஆனால் அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தோம், கருப்பு. அதுக்கு பேர் அது ஃபுல் பிளாக்ல இருக்கும். இருட்டிலலாம் இருந்தால் தெரியவே தெரியாது. அது வந்து எங்கள் பெரியப்பா வீட்டில் இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து நாய் வளர்க்குறது பிடிக்காது. ஏன்னா அது வந்து ஒரு நாள் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம இருக்கும்போது அது நம்ம விட்டு பிரிஞ்சு போவோம். அதனால அந்த சோகத்தெல்லாம் நம்மளால் தாங்க முடியாதுன்ட்டு அவர் வந்து அது மேலே விருப்பப்பட மாட்டார். நாய் வளர்க்குறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதனால எங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறோம். எனக்கு நாய் வந்து பர்சனலாக பிடிக்கும். அப்போ இது எங்கள் பெரியப்பா எங்கள் ஊரில் ஒரு முறையில் பெரியப்பா இருக்கிற வீட்டில் இருக்கிற அது வந்து அது என்னமோ தெரியல, என் மேலே பயங்கரமான பாசம். அதுக்கு நல்லா வளர்ந்து வச்சுக்கிட்ட ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு இதில் பருவத்தில் இருக்கும்போது அதே மாதிரி அதுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ என்னென்னா அது வேறு யாருமே அதை நெருங்கவே முடியல. கிட்டத்தட்ட ஊரில் ஒரு 10-13 பேரை கடிச்சிச்சு. இப்போ ஒட்டுமொத்த ஊரும் அந்த நாய்க்கு எதிராக திரண்டு நிற்கிது. இந்த நாயை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த நாயை நெருங்க முடியல. ஏன்னா கடிக்க வருது, யாருமாலும் கடிக்க வருது. இப்போ அவங்க வீட்டில் ஒப்புதல் வாங்கிட்டாங்க. சரி, இதை நாங்கள் வந்து இதான் என்ன சொல்கிறது, மக்களை காப்பாற்றுறதுக்காக இதை கொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் வேறு இந்த மாதிரி ஊசி போட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அப்போல்லாம் இல்லை. எங்கள் ஊரில் கிராமத்துலலாம் அந்த வசதியெல்லாம் இல்லை. நான் ரொம்ப ஒரு 10-12 வயசில் இருக்கும்போது. அப்போது என்னை மட்டும் அது கடிக்கவே இல்லை, என்னை மட்டும் அது ஃப்ரெண்ட்லியாகவே வச்சுருக்கேன். எனக்கு அது புரியவே இல்லை. இப்போ என்னென்னா மொத்த ஊரும் சேர்ந்துக்கிட்டு என் மேலே ஒரு கோரிக்கை வைக்குது. கோரிக்கைன்ற ஒரு நிர்பந்தம். நாங்கள் வந்து ஒரு எலி பாசாங்கத்தை வந்து தருவோம், அது நீ கொடுத்தா தான் சாப்பிடும், அதனால் நீ தான் கொடுக்கணுன்ட்டாங்க. இப்போ வந்து இட்லியில் வெட்டி அதுக்குள்ளே வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே பதட்டமாக இருக்குது. நான் தான் கொடுத்தாகணும், ஏன்னா வேறு யாரும் கிட்ட போக முடியாது. நான் வந்து வேறு வழியே இல்லை, கொடுத்துட்டேன். அது ஒரு பெரிய ஊர் மொத்தமாக சேர்ந்து ஒரு கலவரம் ரேஞ்சுக்கு செயல்படுறாங்க. எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்புறம் வந்து மாடு குடிக்கிறதுக்காக வச்சுருக்கிற தண்ணியெல்லாம் வந்து மூடி போட்டு மூடுறாங்க. ஒரு பரபரப்பாக இயங்குது. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஃபுல்லாக அலர்ட் ஆகுது ஊரே. எனக்கு இது ஏன்னு தெரியாது. அப்புறம் தான் சொன்னாங்க, இந்த எலி வாசனை சாப்பிட்டுருச்சுன்னா தண்ணியை குடிச்சிட்டா பொழைச்சிக்குமா. அதனால் தண்ணி குடிக்க விடாமல் இருக்குது. ஊருக்குள்ளே எங்கெல்லாம் பொதுவான இடத்துல தண்ணி திறந்துருக்கு எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்போ அலர்ட்டை கையில் கட்டையோடு அங்கங்கே தெருமுகளை எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ இது யதார்த்தமாக என்னை பார்க்க வருது. இப்போ இந்த இட்லி நான் வச்சு கொடுத்துட்டாங்க, நான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை, கொடுத்துட்டேன். சாப்பிட்டுருச்சு. இப்போ என்னென்னா இவங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க. அது இங்கேயும் போக முடியாது. அது சாப்பிட்டுட்டு என்ன ஒரு பார்வையோட பார்த்துருச்சு. என்னால் அதை கடக்கவே முடியல. நான் கொஞ்சம் எமோஷனல் வேறு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துக்கும் ஏமாற்றி தப்பிச்சு ஓடிட்டான். ஊருக்கு வெளியில் ஊத்துன்னு ஒரு குட்டை இருக்கும். அந்த குட்டையில் போய் தண்ணியை குடிச்சிட்டான், தப்பிச்சிட்டான். இப்போ ஆனாலும் ஊர் இதுக்கு எதிராகவே தான் நிற்கிது. ஆனால் எனக்கு என்னென்னா நல்ல வேளை என் கையால் அது சாகலை. அப்படி திரும்பவும் அந்த அப்ளிகேஷனுக்கே வந்தாங்க.
இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் வேறு என்னை திட்டினாங்க. அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? எனக்கு தெரியாது இது தண்ணி குடிச்சா பழச்சிக்கொன்றது. இதெல்லாம் இவ்வளோ திட்டம் போட்டு நீ கொண்டு போய் வச்சுருக்கேன்னா எனக்கு தெரியாது. அவங்க கொடுக்க சொன்னாங்க, நான் தான் கொடுத்து ஆகணுன்ற இடத்த வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டாங்க. இனிமேல் அதை பண்ணக்கூடாது, அது பெரிய பாவம் அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்ணல. அப்புறம் அந்த ஒட்டுமொத்த ஊரும் ஒன்று திரண்டு எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் ஒரு திட்டமிட்டு அதை பிடிச்சி கடைசியில் தூக்கில் ஏற்றினாங்க. ஊரில் வந்து மாட்டு வண்டியில் தூக்கில் ஏற்றுவாங்க. அதை கூட எனக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு பதட்டமாக தான் இருக்குது. சாதாரணமாக மாட்டு வண்டியில் சுருக்கு போட்டு கட்டி வச்சுருவாங்க. அந்த மோக்கால்னா அந்த மாடு கட்டுற இடத்துல கட்டி வச்சுருவாங்க. அப்புறமா பின்பக்கமாக இருந்த வண்டியை வாரிடுவாங்க. அந்த மோக்கால் அப்படி தூக்கிடும். அது துடிச்சு செத்துரும். இப்போ என்னென்னா ஊருக்கு எல்லா மக்களையும் காப்பாற்றிட்டோம், ஒரு வெறிநாய் கடியிலேருந்து எல்லோரும் காப்பாற்றிட்டோம்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த நாய் செத்துருச்சு. இந்த சூழ்நிலையில் யார் பக்கம் நிற்கிறதுன்றது எனக்கு அப்போவே தெரியல எனக்கு. அது மாதிரி இந்த படத்துக்குள்ள ஒரு பதட்டம். நான் நடித்தம்போதுலாம் பெருசாக அதுக்குள்ளே எனக்கு கதை தெரியும், எனக்கு தான் அதெல்லாம் விஷயம் நான் படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்தோன்னே எனக்கு அந்த பதட்டம் அதுக்குள்ளே தொட்டிருச்சு எனக்கு. அது மாதிரி நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா பேசணும் நாங்கள். அப்புறம் ரொம்ப சீரியஸாக போய்ட்டு கேரளாவில் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். வெளியில் அதாவது ஷூட் முடித்ததுக்கப்புறம் ஹோட்டல் ரூம்லாம் வந்துட்டு ஒரு நாள் வந்து எல்லோரும் கதவை சாத்திட்டு பிரியாணி பண்ணோம். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு 10-15 நாள் ஆச்சு நமக்கு இந்த ஒரு சாப்பாட்டு பிரியம். நான் எப்போ என் வண்டியில் கிச்சனில் வந்தது, கிச்சன் வந்து காரில் டிக்கியில் இருக்கும். ஒரு எல்லாமே ஒரு மினிமைஸாக அப்படி வச்சுருப்பேன். ஆனால் ஒரு குக்கர் மட்டும் பெருசாக இருக்கும். ஒரு 10 பேர் வந்தால் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு குக்கரை அந்த ஹோட்டலுக்காரங்களுக்கே தெரியாமல் கடத்தி கொண்டு போய் உள்ளே வச்சு கதவை சாத்திட்டு முழு பிரியாணி உள்ளே வச்சு செஞ்சுட்டு திருப்தியாக அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரியான நிறைய அனுபவம் இருக்குது படத்துக்குள்ளே வேலை செய்யும்போது இருந்த அனுபவம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு இருந்துச்சு, ஆனாலும் எனக்கு டைம் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நான் இங்கேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன தமிழில் நான் என்ன பேசுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் தமிழ் எனக்கு அவ்வளோ வராதுங்க. நான் கேரளாவில் தான், கேரளாவில் இருந்து வரோம். இங்கே வந்து இங்கே ஒவ்வொருத்தரும் பேசினதெல்லாம் பார்த்து அதிலிருந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சொன்னால் கரெக்டு. பொதுவாக இங்கிலீஷில் பேச வேணாம், தமிழ்லேயே பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு காரணமாக ரொம்ப நல்லா பேச நீங்கள் கொடுத்தீங்க. அதை நான் அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன். அதை எடுத்து நான் இங்கே திருப்பி பேச போகிறேன். ஒரு மூவி, ஒரு சினிமானா அது ஒரு க்ரூவோட ஒரு முயற்சி. அந்த க்ரூவோட ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்த மூவி பண்ணும்போது அதில் எவ்வளவு அவங்க திறமைப்படுறாங்க, அவங்க எவ்வளவு அந்த சிரமம் அதை மூவிக்காக கொடுக்குறாங்க, அதே பேஸ் பண்ணி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு மூவி க்ரூவை நான் அங்கே பார்த்ததே கிடையாதுங்க. நான் ஒரு ஃபேமிலியாகத்தான் பார்த்தேன். ஒரு ஃபுல் ஃபேமிலி அங்கே இருந்தாங்க. அதோட ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கு பின்னணியில் அதை பேக் சைடில் எவ்வளவு முயற்சி கொடுத்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலிக்காக என்ன உழைப்பு கொடுப்பாங்களோ அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆர்டிஸ்டாக அங்கே பார்த்தது கிடையாது. ஏன்னா என்னையே அவங்க கூட்டத்திலே சேர்த்துட்டாங்க. நான் சொல்றது கரெக்டா? உங்களுக்கு புரியுது இல்லை? தேங்க்யூ. அப்புறம் நாங்க இங்கே இருக்கிறோம், நீங்க அங்கே இருக்கிறோம். ஆனா அப்போ நான் ஒரு ஃபேமிலியாகத்தான் சினிமா, ஒரு ஃபுல் ஃபேமிலியை நான் இங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க யாருக்காக ஒர்க் பண்றோம், அந்த ஒர்க்கை மக்களுக்காக, அந்த ஒர்க்கை வந்து தேங்க்யூ, அந்த ஒர்க்கை வந்து மக்களுக்காக நீங்க தான் அந்த ஒர்க்கை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்ல போறீங்க. நாங்க என்ன சிரமம் அதுக்காக கொடுத்துருக்கோம், அதெல்லாமே நீங்க வழியா தான் வெளியில வர போறீங்க. அதுவும் ரொம்ப எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் உங்களையும் பத்தி சொல்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் தன் குருக்களை, ஏன்னா குருவாகி இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இந்த விழாவை, இந்த ப்ரோக்ராமே இங்க நடத்திட்டோம். அதுவே ஒரு குருவுக்கு கொடுக்குற ஆதரவே ஒரு பிளெஸிங் மாதிரி தாங்க. அப்போவே மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு.
ஏன்னா அவ்வளவு ஆர்டிஸ்டுகள் இருக்காங்கல்ல, வாழ்வு பூரா அவங்க கலைக்காக பொழிச்சுக்கிட்டு எத்தனை நாள் கழிஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில வேலைகள்ல எத்த முடியாம போயிருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய மதிப்பெண்ணா அந்த கைத்தட்டு தான், அந்த பாராட்டு தான். அவங்களுக்கு எவ்வளவு அடி வாங்கும்போது நான் ஐயோன்னு நான் கத்துக்கிட்டேன் இருந்தேன். ஐயோ, அப்போ என் பக்கத்துல இருந்த அவருக்கு சொல்லிட்டாங்க, இல்லம்மா வலிக்காது அவங்களுக்கு. அப்படிதான் நிஜமா சார், உங்களுக்கு வலிச்சிருக்கு சார். ஆனா அந்த வலியை வாங்கிக்கிட்டு அவங்க இங்க நின்று நம்ம எல்லாருக்காகவே அவங்க அப்படியே அவங்க ப்ரோக்ராம அவங்க கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஐயோ, அதுக்கு அப்புறம் என்ன இந்த கூட்டத்துல சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட யாரும் அவ்வளவு பேசினது கிடையாது. ஏன் என்கிட்ட லொக்கேஷன்ல யாரும் பேசாம, நான் மலையாளியான தமிழ் வராது அதனாலதான் இல்ல, என் மூஞ்சி அப்படியே இருக்குமா, அது கேரக்டரா தான் இருந்தோம். உண்மையிலே நான் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. அதுல ஒரே முழிப்பாக இருக்கும், கண்ணெல்லாம் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கும். ஒருவேளை என் பையன் பயந்துட்டாங்களும் போல இருக்கு, தெரியாது. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இங்க என்ன கூப்பிட்டு உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. அவ்வளவு பெரிய வெரி ஆனரபிள் பீப்புள் தே ஆர். அவங்க கூட எங்க வேதியில என்னை உட்கார வச்சு என் பேரை சொல்லி என் நடிப்பு நல்லா இருக்கேன்னு சொல்லிங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் சக்திவேல் சாரோட படம். அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துலயும் இருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதை விட பெரிய அளவில் இந்த படம் வந்திருக்கும்னு எல்லார்கிட்டே இருந்து நீங்க தெரிஞ்சிட்டீங்க. எனக்கு நான் இந்த வரைக்கும் படம் பார்த்ததே இல்லை. எல்லாரும் சொல்றீங்க, நான் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐயோ, நான் படம் பார்த்ததே இல்லைங்க, இனிமே தான் பார்க்கணும். உங்க கூடவே இருந்து நான் பார்க்கறேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்காக உங்க வாழ்த்துக்கள் தேவை, உங்க சப்போர்ட் தேவை, உங்க பிளெஸிங்ஸ் தேவை. அதே மாதிரி கடவுளோட பிளெஸிங்ஸ் இந்த ஃபுல் கோர் டீம்ல ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கிறோம். அந்த மாதிரி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் தமிழை நீங்க அப்படியே பொறுத்து இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். மாலை வணக்கம். நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், ரீ ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ட்ரெயின் படத்துக்கு. கிட்டத்தட்ட நகரங்களில் இருக்க எல்லா மனிதர்களும் ஒரு நாள் கிராமங்களிலிருந்து வந்தவங்க தான். இன்னைக்கு இந்த கூத்தை பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ஸ்டாண்ட் அப் அண்ட் கிவ் பிக் ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் தோஸ் பீப்புள். அவங்க இந்த கூத்து பண்ணதுக்காக எல்லாரும் எந்திரிச்சு இருந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் எந்திரிச்சு ப்ளீஸ் கைஸ், நன்றிங்க. ஏன்னா பீத்தோவன் அவருடைய 5th சிம்பனியை அவர் அரங்கேற்றம் செய்யும் போது 11 நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணாங்களாம். அதுக்காக உங்களுக்கு ஒரு நிமிஷமாவது ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்போம் நம்மள. இவங்கள்ட்ட இருந்து சிவாஜி ஐயாவும் எம்ஜிஆர் மட்டுமே வரல, இவர்கிட்ட இசைஞானி இளையராஜாவும் வந்திருக்காங்க. ஆக்சுவலா நன்றிங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அந்த கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்தவங்க அல்லது ஒரு மகசலம் கிராமம் தான், அதுல இருந்து எல்லாருமே அப்படிதான் மைக்ரேட் ஆயிருக்கும். அப்படி வரும்போது இன்னைக்கு அந்த சத்தத்தை பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஒரு பாதி செத்து போன மூளையும் பாதி செத்து போன இருதயம் எழுந்தது போல நான் உணர்ந்தேன். ஆக்சுவலா அந்த அளவு ஆதிக்குள்ள போயிட்டு என்னை எழுப்புச்சு. ஆக்சுவலா ரொம்ப நல்ல மாலை இது. ஏன்னா நேற்று திடீர்னு குழந்தை என்கிட்ட நீங்க வரணும் அப்படின்னு கேட்டா, நான் வரண்டாமா, ஏன்னா என்னுடைய அசிஸ்டண்டா நீ என்கிட்ட பாவம் தெரியல. ஓகே, நான் 5வது ஒர்க் பண்ண. அப்போ ரொம்ப சென்சிபிளான சக்தி. அதுக்கப்புறம் சினிமா பயணத்துலேருந்து வெளியே போயிட்டு அப்புறம் சினிமாலே இருப்பான், பட் நிறைய வேலைகள்லாம் செய்வான். ஆக்சுவலாக அவன் ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கதை சொன்னான். இந்த கதை எனக்கு வேக தான் ஞாபகம். ஆனால் சார் இந்த கதை ஒரு நாயை பற்றி,
நாய்களை பற்றி, அதுக்கு பின்னால் அதுக்கு முன்னால் இருக்க மனிதர்களை பற்றி அப்படின்னா கொஞ்சம் கதை சத்துங்க ப்ளீஸ். அந்த போஸ்டரை பார்க்கும்போது அங்கே ஒரு 5-6 மனிதர்களும் இங்கே ஒரு 7-8 நிஜ மனிதர்களும் இருந்ததை பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த அந்த நிஜ மனிதர்களுக்காக ஒரு கிளாப் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஒரு மேடையில் போய் என்ன பேசுறது அப்படின்றது வந்து பெரிய குழப்பம். ஆக்சுவலாக அது எப்படி ஆரம்பிக்குன்னு நினைத்தல. அப்போ பார்க்கும்போது நான் உத்து பார்க்கும்போது இந்த கண்கள்லையும் அந்த கண்கள்லையும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். அந்த கண்கள்ல ஒருத்தன் வந்து ஒரு ப்ரொடியூசர் பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்கு. அங்க ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்காரு, மலையாளத்துல இருந்து வில்லனாகவே வந்த மாதிரி இருக்காரு. இந்த பாண்டியராஜன் படத்துல நான் தான் வில்லனா நடிக்க வேண்டியது. ஆக்சுவலா அவர் நடிக்கிறாரு. அது மாதிரி நிறைய குழந்தைகள் நிறைய வந்து அவங்க அவங்க கண்கள்ல வந்து ஏதோ ஒரு பரிதவிப்பும், ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒன்று சம்திங் அப்படின்னு இருக்கு. ஒரு நகரத்தை சார்ந்த நாகரிகத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த கண்கள்ல இருக்கு. அந்த கண்களை பார்க்கும்போது 3 விஷயம் தான் அவளுக்கு தெரியுது. ரேஜ் பார்த்தேன், அதாவது பிரைமல் எமோஷன், கோபம் கூட கிடையாது. ரேஜ் இட்ஸ் கால்ட் ரேஜ். நாய்களோட ரொம்ப பழகியிருக்கேன், நாய்களோட வாழ்ந்திருக்கேன். இன்னைக்கு நாய் எல்லாமே இருக்கிறேன். நாய்கிட்ட வந்து நிறைய கற்றுருக்கேன். நான் தனிமையில் சின்ன வயசுல நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு வந்து மணின்னு ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதர்சமானது. ஒரு வெள்ளை கலர்ல பெருசா இருக்கும், தலை பெருசா. அந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கிராமங்களில் மணி எல்லா நாய்களும் மணியா தான் கூப்பிடுவாங்க. சொல்லப்போனா எங்களை வழக்கம், அது வீட்டு முன்னாலே இருக்கும். அது ஓ பியூட்டிஃபுல். அப்ப அது வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு தெய்வமா தான் இருக்கும். குழந்தைகளை பார்த்துக்கும், பாம்பு பூச்சி வராது. ஏதோ நாங்க உணவை பரிமாறிப்போம். ஒரு ஆதி தகப்பன் போல் எங்க கூட எப்பயுமே ஒரு நாய் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல ஞாபகம், ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு நாள் காணோம். நான் தேடினேன் போயிட்டு, எங்கம்மான்னு கேட்டா எங்க பாட்டி சொன்னாங்க வந்து இல்லை, அதுக்கு வந்து மனநிலை பாதிச்சிருச்சு, அதை கொண்டு போய் கொல்ல போறாங்க அப்படின்ட்டு. நான் ரொம்ப ஓடினேன். எங்க ஊர்ல ஒருத்தர் அதை கொல்றதுக்கே ஒருத்தர் இருந்தார். அது கொல்லல, அது கிட்டத்தட்ட ஒரு கருணை கொலை தான். ஒரு சாக்குல அதை வந்து பிடிச்சி உள்ள போட்டு ஒரு கொடப்பாறையினால அடித்து அதை கொண்டாரு. என்னால மறக்கவே முடியல. நான் அதுல வந்து பெட்டுங்களை நான் பக்கத்துல போனதே கிடையாது. நான் என் அசிஸ்டன்ஸ்லாம் கேட்பேன். என் அசிஸ்டன்ஸ்ல 2 பேர் ரொம்ப பெட்டோட, வெங்கட்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், ரொம்ப அறிவானவன். அவன் வந்து 2 நாய்களை அவன் வீட்டில் அதுக்கு ஒரு பெரிய பெட்டு மாதிரி 2 பெட்டு கொடுத்து அதை பற்றி பேசுறதுதான் அவனுக்கு வேலை. அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த நாய்களை பற்றியே பேசிட்டு இருக்கான். அந்த 2 நாய்களும் என்னையும் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்போ அதை பற்றியே பேசிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா இப்போ என்ன பண்ணா ஒரு படி மேலே போயிட்டு அதுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் ரீ ரெக்கார்டிங் பண்ணுறது கூட பார்க்கல. ஆக்சுவலாக அப்போ எனக்கு ஒரு யோசனை, ஏன் இந்த 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 குழந்தைகள் வந்து இந்த நாய் மேலே இவ்வளவு. நான் வரும்போது படித்தேன், எங்கே அந்த டாக் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்து அதுக்கு வந்து அதுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த எட்டிமாலஜிக்கலா டோர்கா அப்படின்றாங்க. அந்த டோர்கான்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னே தெரியல லாட்டின்ல. நான் யோசிச்சுட்டே வந்தேன், எப்படி வந்திருக்கும் ஆதி மனிதன். கடவுளால் படைக்கப்படாத மனிதர்கள் சில பேர் வந்து டார்வின் விதிப்படி மரங்களிலிருந்து கீழே இறங்கி சவான்களா நடக்கும்போது அவன் எல்லா மிருகங்களையும் கொன்னுட்டு அதை திங்கணும் அல்லது தன்னை பாதுகாக்கணும் தான் வந்திருப்பான். புலி சிங்கங்களை திங்க முடியாது, ஓநாய்களை திங்க முடியாது. ஓநாயினுடைய இனம்தான் அது. ஓநாயினுடைய வழித்தோன்றல் தான் நாய்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை பார்த்தவனே கேனைன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. அப்ப எப்படி அந்த மனிதன் வந்து அந்த காட்டை வந்து பயந்து 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 ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும்போது பாம்பு இருக்கும், பூச்சி இருக்கும், உணவு தேடி போகணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், தாய் தந்தையை பார்த்துக்கணும், இரவானா நெருப்புக்கு கட்டைகளை சேகரிக்கணும், நெருப்புக்கு கல்லை தேடணும். அப்படிங்கும்போது எப்படி ஒரு ஓநாய் எப்படி அது ஒரு மனிதனை சார்ந்து வந்திருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப டிரான்சிஷன். அந்த டிரான்சிஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது நம்ம வந்து சினிமா மொழியில அதிகமாக யூஸ் பண்றது, ஒரு கதையில் ஒரு கதாநாயகன் ஒரு இடத்துல இருந்து மாறி வர்றான் அப்படின்றது.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிரான்சிஷன் பார்த்தேன். திடீர்னு கடவுள் தோணுனார், திடீர்னு பிள்ளையார் தோணுனார். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நான் நிஜமாகவே முதல் தடவை நான் பிள்ளையாரை பார்த்தேங்க. நண்பர்களே, ஆதி கலைஞர்கள் ஐயா அவர்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நம்ம எதுவும் சும்மா சிரிச்சுட்டு பார்த்த மாதிரி இருப்போம். பிள்ளையார் இது வரைக்கும் பார்த்துருக்கோமான்னு தெரியல. பிள்ளையாருக்கு எப்படி ஒரு வடிவம் வந்ததுன்னு தெரியல. யாரோ எழுதுனாங்க, எப்படியோ எழுதப்பட்டிருக்கும். அது புனைவா அல்லது புனைவு இல்லையா அப்படின்றது தெரியாது. ஆனால் நெஜ பிள்ளையார் இன்னைக்கு நம்ம பார்த்தலாம். ஒரு துண்டை சுருட்டி, அதுதாங்க, அதான் பொயட்ரி, அதுதான் கிரேட்டஸ்ட் ஆர்ட். ஐ வாஸ் அஸ்டவுண்டட். அப்போ அந்த ஒரு ஓநாய் ஏதோ ஒரு வகையில், நிச்சயமாக ஓநாய் எப்பயுமே நான் பார்த்துருக்கேன். ஓநாய் வந்து நான் வெளிநாடுகளில் போகும்போது பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம், ஆமாம் ஒரு 18 வருஷம் மசனங்குடியில் போயிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப பார்க்க ஆசைப்பட்டது. நான் வந்து விலங்குகளை போய் நான் காட்டுக்குள்ளே பார்க்கறதில்ல. எனக்கு என்னமோ எல்லாருமே இந்த சஃபாரின்னு சொல்லுவாங்க, பட் ஐ டோன்ட் பிலீவ் தட். ஏன்னா அது இருந்த இடத்துல நம்ம போயிட்டு அதை போய் ஒளிஞ்சு நின்று பார்க்கறது, ஜீப்பில் நின்று பார்க்கறது, லைட் அடிச்சு பார்க்கறதுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை எப்பயாவது வரும்போது என் நண்பர் வீட்டில் தங்கியிருக்கும் போது அந்த காட்டில் அப்படி வந்துட்டு போகும்போது நான் பார்ப்பேன். அப்போ இந்த 16-17 வருடங்களில் நான் பார்க்காத ஒரு யானைகள் பார்த்துருக்கேன், புலிகள் பார்த்துருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். நான் பார்க்காத ஒரே ஒரு வந்து சென்னாய் தான். அந்த சென்னாய் நான் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு அனிமல். அது மனிதர்கள் கண்டே அது தோணாது. அப்போ ஒரு நாள் நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நான் ஒரு மத்தியானம் போகும்போது 2 நாய்கள், சென்னாய்கள். இப்போ நாயின்னு சொல்லும் போது இந்த சமூகம் வந்து அதை ஒரு கீழே தான் பார்க்குறாங்க. நான் அந்த தோணையில பேசலை. அந்த 2 உருவங்கள் நம்ம கொடுத்த பேர் அது. பைரவர்கள் வேணா சொல்லலாம், ஆதி பைரவர்கள் வேணா சொல்லலாம். அவங்க 2 பேர் நடந்து போனதை பார்த்தேன். நான் பிரேக் போட்டுட்டேன், அது அப்படியே நடந்து போகுது. அந்த 2ம் அந்த காட்டுக்குள்ள ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது நான் பார்த்தேன். அந்த மனிதன் போட்ட அந்த பாதையிலே அந்த அஸ்பால்ட், அந்த ரோட்ல வந்து 2 பேர் நடந்து போறாங்க. அதேமா அது வந்து காதலனும் காதலியாகவும் கணவனும் மனைவியாக தான் இருக்கும். என்னை பார்த்து அப்படி ஒரு அந்த வண்டியை பார்த்துட்டு, ஒரு அசிங்கமான அந்த ஜீப்பை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போகிறாங்க. அந்த ஒரு செகண்ட் தான் நான் பார்த்தேன். அப்படி அந்த காட்டுக்குள்ள ஒரு நாய்களை பார்த்து, செந்நாய்களை பார்த்து பயப்படுற மிருகங்கள் என்னன்னா, எல்லா மிருகங்களும் பயப்படுமா. யானை முதற்கொண்டு பயப்படுமா. ஏன்னா ஒரு செந்நாய் எப்படி வேட்டையாடும் அப்படின்னா, ஒரு புலிய துரத்திட்டு வந்து 4 பக்கம், எப்பவுமே சென்னாய் ஒரு 10-15 பேர் தான் வருவாங்க. அதாவது நீங்க ஆர்ட் ஆஃப் வார் படிக்கணும்னா சென்னாய் படிக்கணும். அது எப்படி ஸ்ட்ராட்டஜின்னு. ஒரு 10-12 நாய் வந்து அது சுத்தின உடனே விரட்டி ஓடுமா. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் விரட்டுமா, பின்னாடி போயிட்டே இருக்குமா. கடைசியில் அந்த புலியோ சிறுத்தை ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்தில் ஏறிடுமா. அந்த மரத்தில் ஏறினோடனே இது நடக்குமா. அது வந்து ஒரு 5 மணி நடந்துச்சுன்னா அந்த நாய்கள் அந்த மரத்தை கீழே அப்படியே 10 நாள் அப்படியே உட்காந்துருமா. ஒரு அந்த இரவு ஃபுல்லாக உட்காந்துருமா அந்த 10 நாய்களும். காலையில் ஒரு 6 மணிக்கு இன்னொரு 10 நாய்கள் வந்து இவங்களை ரிலீவ் பண்ணுவாங்களாம். இவங்க எந்திரிச்சு போவாங்களாம், அந்த 10 நாய் உட்காருமா. அன்னைக்கு இரவு ஃபுல்லாக உட்காந்துமா. மறுநாள் இரவில் அது அந்த சிறுத்தை மயங்கி கீழே வந்துடுமா. அதை உணவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் தின்று மீதியை தன் தொண்டைக்குள் வைத்துக்கொண்டு தூரத்தில் இருக்கும் அந்த 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த மரப்பொந்துகள் அல்லது மலை பொந்துகளில் ஒளிந்திருக்கும் அந்த மனைவி மக்களுக்கு, தாய் தந்தையருக்கு கொண்டு போய் கக்கி அதை வந்து கொடுக்குமா. ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பிராணிகளை ஒத்து பார்க்கறத வந்து தவறிட்டோம், அல்லது மனிதர்களை ஒத்து பார்க்கறத தவறிட்டோம். இந்த கண்களை ஒத்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்களில் வந்து டீபோஸ்ட் அனிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனத்தை பாதுகாக்கிற அந்த 3 பார்வைகள் இருக்கும். ஒன்று ரேஜ், அதுக்கப்புறம் புரியாத தன்மை.
என்ன நடக்குது நம்மளை பற்றி, என்ன இங்கே அலங்குன்னு ஒரு படம் பண்ணுறாங்களா, நம்ம என்ன பண்ணுறோம். ஏன்னா எல்லாருமே நடிக்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே வந்து சிவாஜி ஆகணும், கமல்ஹாசன் ஆகணும், அப்படி ஆகணும் ஆசை அப்படின்னா. ஆனால் அதை நடிக்க வைக்கும்போது அது என்ன பண்ணும் ஆக்சுவலாக வந்து அதுக்கு டேக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே டேக் இது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கேமரா கொண்டு போய் வச்சு வி ஹேவ் டு வெயிட். நான் ஒரு தடவை 2-3 தடவை நாய்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேக்கெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே போயிட்டு நீங்கள் மூட் அவுட்லாம் ஆக முடியாது, அது மூத்திரம் அடிச்சிடும். ஸோ யூ ஹேவ் டு வெயிட் பேஷண்ட்லி, யூ ஹேவ் டு. அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் வேற மாதிரி எழுதணும். இப்போ இங்கேருந்து அதை வரணும் அப்படின்னா அதை டாக்டர் என்ன சொல்லி சார் இது வரணும் அப்படின்னா அவர் டாக்டர் என்ன இங்கே நிற்பார், அது வரும் ஏதோ சொன்னோன்னே. சில டைம் கோமாய் போட மாதிரி அப்படி கூட போயிடும் ஆக்சுவலாக. தென் வி ஹேவ் டு வெயிட். அப்புறம் தென் வி ஹேவ் டு வெயிட். நான் ஒரு நாள்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நடிகர்கள் முன்னால நடிக்கவே தெரியாது அந்த ரேஜ், புரியாத தன்மை, அதுக்கப்புறம் 3வது பார்வையாக இங்கே ஊற்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கருணையை உள்ள பார்க்கலாம். நம்ம எல்லாம் சொல்றோம் கருணை வந்து மனிதருக்கு சொந்தமானது, கருணை விலங்குகளுக்கு சொந்தமானது. ஒரு 4 நாளைக்கு முந்தி என்னுடைய அசிஸ்டண்ட்டு நிவேதிதா ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி, ஒரு 8 வருஷத்துக்கு முந்தி ஒரு கார் ஆக்சிடெண்ட்ல முதுகில் அடிபட்டு 2 காலம் அவளால் வேகமாக நடக்க முடியாது. அவள் என் கூட தான் அசிஸ்டண்ட்டாக இருக்கான். அவள் வந்து சொன்னா என்கிட்ட, சார் நான் நேற்று வந்து நைட்டு எங்கள் வீட்டுக்கு கீழே வெளியே வந்து ஒரு தெருநாய் இருக்குது சார். நான் எப்போ பார்த்தேன்னா அது போன சாப்பாடு கொடுப்பேன். நான் வந்து வாழாட்டம் என்னை பார்த்து ரொம்ப பிடிக்கும், பக்கத்தில் ஒரு நான் தடவி கொடுப்பேன். நீ படிக்கட்டில் வந்து விடுங்கயா விடுங்க சார். நீ மேலே 3வது படிக்கட்டு. அவள் ஒரு குச்சி வச்சுருப்பான் கையில், அதை வச்சு நடந்து போவான் 3வது மாடி. லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா மாடி ஏறி போகணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அப்போ கால் கொஞ்சம் பலமாகணும். அப்போ நான் நேற்று போனேன் சார், என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு. 2வது மாடி வரும்போது என் இப்படி பக்கத்தில் குறுக்க வந்துச்சு, எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன் சார். ஒரு 3-4 படி உருண்டு விழுந்துட்டேன். அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துச்சேன் அந்த டாகு. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சு, அப்படியே அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தேன். அது அப்படியே ஒடுங்கி உடம்பெல்லாம் ஒடுங்கி இந்த என் மேலே வந்து பக்கத்தில் வந்து நின்றுச்சு. எனக்கு பயங்கர கோபம். நான் அடிக்கலான்னு குச்சியை ஓங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு விழுந்து விழுந்து பழக்கம் சார், அதனால் எனக்கு பழக்கம். நான் எந்திரிச்சு அப்படியே கோபமாக போயிட்டேன். மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்து கதவை திறந்தேன் சார். வெளியே நின்றுச்சு, என்னைய பார்த்துச்சு. நான் அதை பார்த்து சிரித்தேன். அது அப்படியே ஓரமாக ஒதுங்குச்சு. நான் அப்படியே நடந்து 3வது மாடியிலேருந்து அந்த 8 படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன். அது மேலே நின்று பார்த்துச்சு. அடுத்த 8 படி கீழே வந்தேன் சார். அது அந்த 8வது படியில் கீழே வந்து நின்று என்னை பார்த்துச்சு சார். அடுத்த 8வது படி வரும்போது அதுக்கப்புறம் 8 படியில் வந்து பார்த்துச்சு சார். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கீழே அந்த ரோட்டுக்கு வந்த மாதிரி என்னை தூரத்தில் நின்று பார்த்துச்சு சார். அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும் பெரும் கருணையும் இருந்துச்சு சார். சொன்னான், நண்பர்களே நான் சொன்னேன், நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இதுதான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் படித்த எல்லா டால்ஸ்டாய் கதைகளையும் கூட இந்த 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 ஈவெண்ட் தான் எனக்கு பெருசாக பட்டுச்சு அப்படின்னா. இதை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்தேன். ஆக்சுவலாக நான் வந்திருக்கவே மாட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த டாகை பற்றி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பேசும்போது, என்னோடய அசிஸ்டன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுறது பேரன்பை பற்றியும் கருணைகளை பற்றி தான். அதை தவிர வேறு எதுவுமே பேசுறதில்ல. ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கான். படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக அதில் ஒரு பெரும் கருணை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படம் எடுத்து அந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட் ஃபார்ம் ஆகுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கூட நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நியூஸ் கேட்டுச்சு. அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அதனால் மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவான். அந்த குழந்தை
நடிகர்கள், சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நாங்களும் ஒரு நாய்களை போலதான். ஏதோ இந்த இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலைகள் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்க, இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம், இப்படி பாடி காட்டுறோம், நீங்கள் கொஞ்சம் கைத்தட்டுங்க. இந்த மனிதர்கள் இன்னைக்கு வந்து ஆடினவங்க கொஞ்சோண்டு கைத்தட்டினா போதும், அவங்க வாழ்க்கை போதும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம், உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் கார் வாங்குறோம், உங்கள் காசை வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம். நான் கொஞ்ச நாளுக்கு முந்தி வந்து ஏதோ ஒரு பெரிய படம், அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி, அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டாக தான் சொல்லுவேன், இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்திரிகைக்காரரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால், ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க தான் நான் சொல்ல வந்தேன், அசிஸ்டண்டா வேற வேலை மேடையில் சொல்லியிருப்பானான்னு தெரியல. ஆக்சுவலாக அதில் ஒரு உண்மை இருந்தால் கூட போதும், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் சில அசதி, ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியாக இருக்கு, நான் பார்க்க தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவ்வளோ படங்கள் இருக்கு. வாழ்க்கையில் வந்து 1.25 வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்கு, 24 ஹவர்ஸும் பார்க்குறோம். இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும் போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, அவங்க கேட்குறாங்க. நம்மளும் படித்து வளர்கிறோம், அவங்க 200 மடங்கு அவங்களும் பார்த்து பார்த்து படித்து வளர்கிறாங்க. ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லா இல்லாம்போது ரொம்ப கோபம் வந்துடுது, வெகுண்டு வந்துடுது. அவங்க நல்லா ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம், அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. அது பெரும் மனசு வருத்தத்தை. நடிகர்களை நீங்கள் கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும். இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை, நான் கங்குவா படம் நான் பார்க்கல, இருந்தாலும் அந்த படத்தை பற்றி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சூர்யா போன்ற ஒரு ஒரு நல்ல நடிகர், ஒரு அழகான நடிகர், நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும் எல்லாரையும். அவங்களெல்லாம் ஒரு சிவகுமார் மாதிரி ஆளுங்களை நல்லா வச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கையில் வந்து சிவாஜி இல்லை, நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்கள். அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவகுமார்னு ஒரு மனிதன் இருக்கான், எவ்வளோ முக்கியமான மனிதன் நம்மளுக்கு. ஆக்சுவலாக அவங்க வீட்டில் வந்த ஒரு 2 குழந்தைகள் ரொம்ப நல்லவன். இப்போ நான் ஒன்று விமர்சனம் பண்ணேன், அடுத்து நீங்கள் சூர்யாவுக்கு கதை சொல்ல போறீங்க, நான் சொல்லவே போகிறதில்ல. ஆக்சுவலாக படம் கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன், பட் நான் கருணையோட பார்க்க சொல்கிறேன். ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோட வரேன். ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடி விரிக்கலை. கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏதோ சின்ன ஒரு பேலன்ஸ். ஆக்சுவலி அதாவது ராக்கெட் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு 24 மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது, அது ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன ஒயர் கொஞ்சம் பிரிஞ்சா கூட அது வானிலை வெடிச்சிருது, அது ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி தான் சினிமாவும் பார்க்குறேன். ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் தான். ஒரு 500 கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலண்டோட ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இலையா பண்ணுறோம். சில டைம் ரொம்ப அங்கே அந்த அந்த மூத்த கலைஞன் ஒருத்தர் இருப்பான், அந்த டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் வந்து ஒரு ஒரு இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது. அவன் அங்கே செத்து போவான் கடைசியில். அந்த நாளில் வந்து ஃபைனல் அந்த ஷாட் முடிஞ்சு அந்த 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 ஃபைனல் மிக்சிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா, வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்கு. ராஜீவ் மேனன் சொன்னாராம் ஒரு தடவை, யாரையும் அது ஃபைனல் ஏதோ இப்போ உள்ளே போகும்போது யாரையும் அது கீழே பட்டு கிடக்குறா அப்படி செருப்புக்குள்ள அப்படின்னு. சார் அவர் பேர் பாலான்னு சொன்னாங்களாம், அதுதான் சேது ஒரு பாலா. செத்து போகிற டைம் தான் அந்த டைமில் தான் அந்த படம் உருவாகுது. ஆக்சுவலாக அப்போ ஒரு படம் உருவாகும் போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப உரிமை இருக்குது. ஏன்னா நீங்கள் 150 ரூபா கொடுக்குறீங்க. அப்புறம் ஒவ்வொரு பத்திரிகையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சவங்க. நான் நான் சொன்ன சித்திரம்பேசி பார்த்து நான் கதை சொன்னேன், ஏவிஎம்ல சொன்னேன், அது நல்லா இருக்குன்னு சொன்னவர் அங்கே உட்காந்துருக்காரு, வெள்ளை சட்டை போட்டவர், துளசி பெருமாள். அவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன். ஸோ அவங்க தான் பத்திரிக்கைங்க. நம்மளும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். இது 2 பேரும் கையை கோர்த்து படங்கள் நல்லா இல்லாட்டினாலும் அதில் இல்லையா இப்படி பண்ணலாம்யா இப்படி பண்ணியிருக்கோனியா அப்படி சொல்லலாம்.
சினிமாவை எல்லாரும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், வாட். எனக்கு வந்து இன்னைக்கு நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தேன். ஆனால் ஒரு 200 நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். இந்த பெர்ஃபார்மன்ஸை யார் டிசைன் பண்ணான்னு தெரியல. மேபி என்னுடைய டைரக்டர் டிசைன் பண்ணான்னு தெரியல. ஏன்னா ஹூ அவர் டிசைன்ட் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான, ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். ஐம் ஸோ மூவ்டு பை தம். ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு தம். இந்த படம் ஓடணும்னு நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன். இந்த படம் நியாயமாக இருந்தால் ஓடுன்ற சக்தி, பயப்படாத. இல்லைன்னா அடுத்த படம் பண்ணுவோம், அதையும் ஒழுக்கமாக பண்ணுவோம். அதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது. இந்த படத்தில் எதிர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எங்களுக்கு வந்து கெஸ்ட்டாக வந்து எங்களோட படத்தை வந்து இப்படி இன்ஃபேக்ட் படத்தை பார்த்துருக்கீங்க, 2 பேரும் பார்த்து எங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் பெரிய பூஸ்டாக எங்களுக்கு வந்து இங்கே வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே கூத்து கலைஞர்கள் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ஒரே விஷயம் தான் தோணுச்சு. என்னென்னா வந்து சாஃப்ட்வேரை நாங்கள் பண்ணுற மியூசிக்கே இல்லைங்க. இவங்க வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அது வந்து ஏதோ ஒன்று பண்ணுச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்கள இங்கே கொண்டு வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு இது பண்ணது. அண்ட் எனக்கு வந்து இந்த படம் அலங்குங்கிற படம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டர் ரிலீஸ் இந்த படம். ஏன்னா வந்து வெப் சீரிஸாக பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து ஓடிடி ஃபிலிம்ஸாக பண்ணியிருக்கேன். விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். ஸோ அது பார்த்து தான் வந்து சக்தி பிரதர் வந்து நமக்கு என்கிட்ட வந்தார். அதில் வந்து இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதே மாதிரி அலங்கு படத்துலையும் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ஃபாரஸ்ட்டு, அப்புறம் வந்து ஏன்னா பார்டர் தமிழ்நாடு கேரளா பார்டர்னு வரும்போது ரொம்ப மெனக்கெட்டு நானும் டைரக்டரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு வரும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே இருக்கும்போது சவுண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கணும், கேரளாவுக்கு போனதுக்கப்புறம் சவுண்ட்ஸ் வேறு மாதிரி ஆகணும், அப்புறம் ஒரு கேரக்டருக்கு ஒரு தீம் வச்சுருக்கோம். நிறைய லைவ் போகணுங்கிறது என்னோட ஒரு விருப்பமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, எந்த படத்துக்காக இருந்தாலும் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பம். ரொம்ப வந்து கீபோர்ட்லேயே வந்து எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப போர் அடிக்குதுங்கிற அந்த ஒரு ஃபீலிங் எனக்கே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நாம் கொஞ்சம் சவுண்ட்ஸாக கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. எல்லா படத்துலையும் நான் அது பண்ணுவேன், பட் இந்த படத்தில் இன்னும் அதிகமாகவே பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து படம் ஐநோ ஸ்கிரிப்ட் அதுக்காக டிமாண்ட் பண்ணதுனால சாங்ஸாகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி நிறைய மெனக்கட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் ஆக்டர்ஸ் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து ரொம்ப 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 மனசுலேருந்து, பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ட்ரெய்லரில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும். நாங்கள் ஒரு சின்ன டீம், ஆனால் வந்து எங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் போட்டு நாங்கள் இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து மக்களும் வந்து எல்லாருக்கும் வந்து இது போய் சேரும் அப்படிங்கிறது என்னோடது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.